வாழ்த்துறை வழங்க நம்மளுடைய மண்டல தலைவர் அவர்கள் அருள்நிதி பச்சைப்பண்ணையா அவர்கள். அவங்க ஆரம்ப கட்டத்திலிருந்தே ஒரு இனிமையை, நான் அடிக்கடி அவங்ககிட்ட கூட பேசியிருக்கிறேன், அவங்கள பார்க்கும்போதே ஒரு இனிமையான உணர்வுகள் ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு இனிமையான பேச்சும் அவருடைய நடவடிக்கைகளும் உண்டு. ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் வாழ்வாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இந்த பற்றையினுடைய இறுதி நாளான இன்று விழாவில் கலந்து கொண்ட எல்லோருடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், பேராசிரியர் நன்மணி அவர்களுக்கும், பேராசிரியர் கற்பக விநாயகம் அவர்களுக்கும், மண்டலத்தினுடைய துணைத் தலைவர், இந்த அறக்கட்டளையுடைய தலைவர் செல்வராஜ் அண்ணா அவர்களுக்கும், சிறப்பாக சொற்பொழிவாற்றிய வெள்ளிகிரி அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு முனைப்பாக எடுத்துக்கொண்ட செல்வின், சுரேஷ் மற்றும் அவரோட உடனுடைய அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைவரும் ஞானியாக என்ற ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இது ஒரு பெரிய வெள்ளிங்கிரியா சொன்ன மாதிரி நாங்கள் கூட 18 மாதம் நடத்துகிற ஒரு பயிற்சி எப்படி நடத்த முடியும்னு கூட நாங்கள் ஒரு இதாகத்தான் நேரம். ஆனால் அவர் பேராசிரியரானால அவர் எண்ணத்தில் உதித்தது வெற்றிகரமாக நடத்தியிருக்கார். ஒரு பெரிய அவசியமான ஒரு ராஜ்மோகன் சொன்ன அவசியமானதும் கூட. சுரேஷ் கிட்டலாம் கூட நான் கேட்டேன், எப்படி 18 மாதம் தொடர்ந்து ஒரு விழா நடத்துறது, தொடர்ந்து வருவாங்களா, இந்த கேள்வி கேட்டோம். இயல்பு தான். ஆனால் அதை நான் கேட்ட கேள்வியெல்லாம் முறியடித்து இந்த 18 மாதம் சிறந்த ஆசிரியர்களை வச்சு வெகு சிறப்பாக நடத்தியிருக்கிறாங்க. அது பெருமைக்குரிய வேலை. அந்த வகையில் இந்த பற்றை நடத்தின குழுவுக்கு செல்வனுடைய குடும்பத்தார், அந்த சுரையோட சார்ந்த அனைவருக்கும் மண்டல சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ராஜ்மோகன் சொன்ன மாதிரி இது ஒவ்வொரு மண்டலத்திலையும் வரணும், ஒவ்வொரு அறக்கட்டளையும் வரணும், ஆலயருக்கு வரணும். ஆலயருக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய சொற்பொழிவுக்கு தான் பேரூர் செட்டி வளத்தில் நான் கேட்டேன். அதுக்கு மாதிரி உடம்புப்பேட்டில் 1 மணி நேரம் கேட்டேன். அவருடைய பேச்சு ஈர்க்கப்பட்டு குற்றாலங்கிட்ட சொல்லி அவருடைய கேசட் பூரா வாங்கி கேட்டேன். கேட்டதுக்கு பிறகு கன்னியாகுமரியில் போய் ஒரு 3 நாள் பயிற்சியில் நான் கலந்து கொண்டேன். அப்போ கூட சுரேஷ் வந்திருந்தார்னு நினைக்கிறேன். கலந்துட்டேன். அதுக்கு பிறகு தான் தலைவரோட எல்லாம் கலந்து இந்த பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குங்க, ஆலியாலி இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவர் ஏற்பாடு பண்ணோம். போன வருஷம் 6 மாதம் 3 நாள் கடைசி சனி ஞாயிறு 3 நாள், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் மேலே 6 மாதம் நடத்தி முடிச்சுட்டு 2வது கோர்ஸ் நடத்துகிறாங்க. பற்றையினுடைய மேன்மை என்னங்கிறது நீங்கள் எல்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக அதனுடைய அனுபவத்தை வாழ்வில் நோக்க சிறப்பாக சொன்னீங்க. நாங்களும் கொஞ்சம் அனுபவிச்சோன்னா பற்ற கோயம்புத்தூருக்கு வராட்டியும் கூட ராதாகிருஷ்ணாயோடைய இதில் அந்த முதல் நாள் 6 மாதத்தில் 3 நாளை தவிர்த்து பாக்கி 15 நாள் கலந்துட்டேன். வெகு சிறப்பாக இருக்குது. சாமியோட தத்துவ அவங்க சொன்னாங்க, நம்ம கருத்தை, சாமியோட கருத்தை இலக்கணம் படித்த மாதிரி படித்து ஒப்பிச்சா நம்ம குடும்பத்திலே சுற்றத்தில் யாரும் ஏற்றுக்க மாட்டோம். உணர்வுபூர்வம் நாம் அனுபவிச்சாத்தான் சரிங்கிறது சரியான ஒரு கருத்து. ஏன்னா நம்ம படிக்கிற படிப்பு கூட மூத்த பேராசிரியர் முன்னோடி அரங்காவலரில் இருக்கிறாங்க. ஏற்கனவே சாமி நடத்திட்டு இருந்த காலத்தில் அந்தந்த மண்டலங்களை அந்தந்த அறக்கட்டளையில் பயிற்சி எடுத்து அகத்தாய்வு நாளுக்கு அப்புறம் பிரமையான பயிற்சிக்கு ஆசிரியராகும்போது அதனுடைய தன்மை உப்போ பாடத்திட்டத்தில் நடத்தும்போது வரலன்னு அனைவருடைய உருவில் எல்லாருடைய கருத்து. அது ஓரளவுக்கு மூத்த பேராசிரியர் மூத்தாராவில் சொல்கிற கருத்து நியாயம்தான். ஏன்னா அதுக்கு அதை உதாரணத்தை அவங்க சொன்னாங்க. இப்போ படிக்கிற இலக்கணம் மாதிரி படித்து வாழ்க்கையில் பாடத்திட்டம் மாதிரி ஆயிடுச்சு, எல்லா கல்லூரியில் இருக்கிற பாடத்திட்டம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு உணர்ந்து படித்தாங்க, அப்போ உணர்ந்து இது பண்ணாங்க, உணர்ந்து சேவைக்கு வந்தாங்க அப்படின்னா. ஆனாலும் கூட பெருவாரியான மக்களுக்கு இந்த செய்தி போகணும்னா அந்த காலத்தில் அறக்கட்டையில் எத்தனை பேர் ஆன்மீக பயிற்சி எடுத்துட்டாங்க, எத்தனை பேர் அகத்தாய்வு கலந்துட்டாங்க, எத்தனை பேர் பிரமைஞானி எண்ணிக்கை ரொம்ப குறைவு, பரவலாக்க முடியலை. அப்போ பரவலாக்குறதுக்கு இந்த கல்வி திட்டம் ரொம்ப உதவியாக இருக்குது. அதில் தெளிந்து இந்த மாதிரி ஞான பயிற்சி எடுத்து தன் வாழ்வை முழுமையாக்கணுங்கிறதுக்கு இந்த மாதிரி பயிற்சி அவசியம் தேவை. படிப்பளவில் அவங்க எடுத்துட்டாங்க, புரிஞ்சுட்டாங்க. புரிஞ்சதுக்கு பிறகு அவங்க அங்கங்கே பயிற்சி எடுத்து மேன்மை அடைச்சிக்கிறாங்க. இல்லாத பட்சம் இந்த மாதிரி பட்டியலில் வாழ்க்கை எப்படி இருந்தால் தேவை வரும்போது நீந்தணுன்னு, எப்படி சமயம் வரும்போது கிணத்துல விட நீந்துவான, அந்த மாதிரி வாழ்க்கையில் சிரமங்கள் வரும்போது படித்த கல்வி கண்டிப்பாக அது உபயோகப்படுத்தியே ஆகணும். ஏன்னா அந்த வாழ்க்கையை சரிக்கட்டுறது அருமையான கல்வி, அதனால் எப்போ வீண் போகாது. இருந்தாலும் அந்த வகையில் இருக்குது. அந்த வகையில் இந்த பயிற்சியில் 18 மாதம் விடாத கலந்து இந்த பயிற்சியை நல்லா எடுத்துருக்கீங்க. நிறைய பேர் 20 ஞானிகள், இந்த 200 பேர் ஞானிகள் தான். அதே எப்படி யாரை சொல்கிறது ஞானி? நான் வாழ்க்கை நெறியிலிருந்து தான் சொல்ல முடியும். நான் மூத்த பேராசிரியமாக நிறைய பேர் கேட்டிருக்கேன். என் நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் கேட்பார், எனக்கு சாமி இறைநிலை உணர்ந்தவர்,
நம்ம ஆசிரியர்களும் அரங்கம் எத்தனை பேர் இணைய உணர்ந்தவங்களுக்கு தெரியுமான்னார். எனக்கு சொல்ல முடியலைங்கன்னு. நான் மூத்த பேராசிரியர் இருப்பாங்க, ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க, வாழ்வியில் நடந்து காமிப்பாங்க. அதை வச்சு நாம் உணர்ந்துக்கணும். அப்போ தான் ஞானி கிடையாலே மொழியே நான் ஞானி யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ உணர்வு காட்டி தான் ஒவ்வொருத்தரும் அருமையாக கருத்து சொன்னாங்க. ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கை, இப்போ வாழ்கிற வாழ்க்கை, இப்போ எண்ணத்தை எப்படி நாங்கள் மாற்றிட்டோம், எப்படி சும்மா இருக்குன்னு ஐயா சொல்லி கொடுத்தாங்க. அப்போது இதை நாம் பயிற்சி பண்ண 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 நம்மளுக்கு இருக்கிற கருத்துக்கள், நாம் ஏற்கனவே பழக்கப்பட்ட பேச்சுக்கள், அதுக்கெல்லாம் மாறி மாறி இந்த உணர்வு நிலைக்கு வரும்போது எல்லாரும் ஞானிகள் தான். வாழ்வியலை மகரிஷி அவர்கள் வெகு சிறப்பாக கொடுத்துட்டாங்க. அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம், இவ்வளோ பெரிய ஆசிரியர்கள். இதில் நான் கூட இடையிலே வரணும்னு நினச்ச முடியும், சுரேஷ் கேட்டுக்குவேன். ஆனாலும் கூட எல்லாம் நிறைய நான் மன்றங்களுக்கு போகும்போது சொல்லுவாங்க, நான் பட்டை போகிறவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா பக்கம் நான் தெரிஞ்சிருக்கேன், எல்லாம் நல்லா இருக்குன்னாங்க. அந்த ஆர்வத்தோடு சொல்கிறாங்க. ஏன்னா சொல்லும்போது அந்த பற்றையினுடைய அழுத்தம், அவங்க எப்படி பயிற்சி எடுத்துட்டாங்க, அதை எப்படி உணர்றாங்கிறது நல்லா தெரியுது. அது இப்போ நேரில் கண்போட பாய்க்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது சுரேஷ் தான். அதுக்கு அவருக்கும் ராஜ்மோகன் நன்றி சொல்லணும். ஏன்னா இது வரலன்னா கூட ஏதோ நல்லா நடத்தியிருக்காங்கிற மட்டும் தான் தெரியும் மொழியா, இவ்வளவு உணர்வுபூர்வமாக எல்லாரும் ஏற்றுட்டு அளவுக்கு சிறப்பாக இருப்பாங்க. இது இப்போ நம்மளுக்கு அவசியம். ஏன்னா 2000 பேருக்கு 2500 பேர் வருஷம் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு 10 அறக்கட்டளை இருக்குது, 300 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 300 தவமையை இருக்குங்கிறாங்க, 180 தவமை இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல எல்லாருமே இந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அப்போ பயிற்சி எடுத்தவங்க நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம், நம்ம வாழ்க்கையை செம்மப்படுத்திக்கிறோம், நம்ம மனதை நிறைவு பண்ணிக்கிறோம், நம்ம குடும்பத்தில் சொல்லி கொடுக்குறோம், முடிஞ்சால் நம்ம சுற்றத்தில். ஆனால் இந்த 200 பேர் மகரிஷி சொன்ன மாதிரி மகரிஷி தனியாக அவர் பயிற்சி எடுத்து அவர் மட்டும் அனுபவிச்சு மற்ற சித்தர்கள் மாதிரி இருந்தா நம்மளுக்கெல்லாம் இந்த கல்வியை கிடைச்சிருக்காது. இப்படி மூத்த பேராசிரியர் கிடைச்சிருக்க மாட்டாங்க, இப்படி சேவையாளர் செல்வியன் சுரேஷ் இந்த மாதிரி மற்ற பேராசிரியர் கிடைச்சிருக்க மாட்டாங்க, சிறந்த நிர்வாக அரங்காவலர் மாதிரி அரங்காவலர் கிடைச்சிருக்க மாட்டாங்க. அவர் மட்டுமே ஒரு கையிலிருந்து தன் வாழ்க்கையை முடிச்சிருக்கலாம். ஆனால் வேதாத்திரிக்கு தத்துவத்தை வாழ்ந்துறது மட்டும் அல்ல, படிக்கிறோம், கற்றுட்டோம், வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறோம், கடைப்பிடிச்சது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் எல்லா அமைப்பிலும் இல்லாத ஒரு அமைப்பு நம்ம இதில் எப்படிங்கன்னா, ஆசிரியர்கள் தனி அரங்காவலர் தனி பிரிச்சுட்டாங்க. நிர்வாகம் பண்ணுறது அரங்காவலராகவும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் அப்படின்னா அதனுடைய தத்துவம் தான் இப்போ நம்மளுக்கு எல்லா அமைப்போட வெற்றியாக வர்றதுக்கு அதான் ஒரு பெரிய காரணம். கல்லூரி நடத்துகிற அத்தனை பேரும் படித்தவங்க இல்லை, பட்டதாரி இல்லை, ப்ரொஃபஸர் இல்லை. ஆனால் அந்த நடத்துகிறல காலேஜ் பிரின்சிபல் ப்ரொஃபஸராக இருக்கார், டீம் இருக்கிறாங்க, அத்தனை பேர் கல்லூரி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. குறைந்த படிப்புல நிறைய பேர் கல்லூரி நடத்துகிறாங்க. அது மாதிரி மகரிஷி அவர்கள் அரங்காவலரில் நியமிச்சுட்டாங்க. அந்த அறக்கட்டளை எப்படி சிறப்பாக நடத்தணும், கட்டடப் பணியும் அந்த நிர்வாக பணியும் ஆசிரியர் அமைக்க அது பண்ணாங்க. ஆசிரியர் ஒவ்வொருத்தரும் மக்களுக்கு போய் சேரும். சாமி கோயம்புத்தூர் பகுதி தான் தங்கணும் ஏற்படாது. ஏன்னா கோயம்புத்தூர் பகுதியில் அறிவு சார்ந்த மக்கள், கல்வியாளர், பொருளாதாரம் நிறைந்தவங்க, ஆன்மீக உணர்வு உள்ளவங்கன்னு சொல்லி எடுத்து தான் அதை இங்கே இந்த கோயம்புத்தூர் பகுதியில் அவர் தங்கினார். அது நம்மளுக்கு பெரிய பாக்கியமாக போச்சு. ஆலியாரில் இறங்குண்டார். அப்படிப்பட்ட கோயம்புத்தூரில் இது மாதிரி ஒரு பட்டம் நடத்தி இத்தனை ஆசிரியர்களை அறிமுகப்படுத்தி இத்தனை பேர் உள்ளுணர்வு கல்வி, அந்த கல்வியை புரிய வச்சிருக்கிறீங்க. ஏற்கனவே கல்வி கிடைத்திருந்தாலும் கூட நிறைய ஆசிரியர் கடைப்பிடிச்சாலும் கூட எல்லாரும் அதை கடைப்பிடிக்க மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க. இந்த வாய்ப்பை நாங்கள்லாம் என்ன நிர்வாகத்தில் இருக்கிற நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, மக்களுக்கு போய் சேரக்கு பயன்படுத்தணும். 200 பேர் ஒரு 2000 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் அடுத்த வருஷம் 20,000 பேர், இப்படி பெருவாரியான மக்களுக்கு இந்த பயிற்சி போய் எல்லாருமே தன்னிலை பெற்று தன்னால் யாருக்கு மற்றவங்களுக்கு சிரமம் இல்லாத வாழ்க்கை வரும்போது இந்த சமுதாயமே பெரிய மாற்றம் ஏற்படும். நம்ம எல்லாருமே தினமும் பார்க்குற பத்திரிகையில் குறைகளை பார்க்குறோம், அதை பார்த்து நம்ம விரும்புகிறோம், கஷ்டங்களை பார்க்குறோம், இப்படியெல்லாம் நாடு நடக்குதுன்னு சொல்கிறோம். நம்ம பங்கு என்னென்னா, நாம் மட்டும் பயிற்சி எடுத்துக்கிற ஒரு நிலை, நம்மளை சார்ந்தவங்களுக்கு பயிற்சி கூட அதை விட ஒரு நிலை. அப்போ கோயம்புத்தூர் இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா இன்னும் இதில் கலந்தாக நிறையா இருப்பாங்க. அடுத்து நீங்கள் பற்றையோ சிறப்பு வகுப்பில் ஏதாவது பண்ணலாம். சிறப்பாசிரியர் பயிற்சி நாங்கள் ஏற்கனவே ஆழ்நிலை தியானம் வச்சுருந்த ஆலியாரில் எங்களுக்கு அது திருப்தி இல்லாதனால தான் ஐயா வர சொன்னோம். இப்போ அது ரொம்ப பிடிச்சி போனதுனால எல்லாரும் எல்லா ஊர்லேருந்து 300 பேர் வர்றாங்க, 260 பேர் 300 பேர் வர்றாங்க. இப்போ சுப்பிரமணிய பிள்ளையும் ஏற்பாடு பண்ணியிருக்கு, அவரும் அடுத்து வர்றாரு. அவர் ஒரு வாரம், இவர் ஒரு வாரம் வர. இன்னும் மூத்த பேராசை யார் இருந்தாலும் அவர் சார்ந்து வர்றவங்க வரலான்னு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். என்ன காரணம், எல்லாரும் அந்த நிலையை உணர்ந்து நாங்கள் ஏற்கனவே பயிற்சி நம்மள எடுத்திருந்தாலும் கூட ராதாகிருஷ்ண ஐயா மாதிரி இருக்கக்கூடிய பயிற்சி கேட்கும்போது அந்த பயிற்சியுடைய ஆழம் என்னங்கிறப்ப தான் புரியும். அப்போ தான் இன்னும் நம்ம உணர்வாக செய்யலாங்கிற ஆசை வரும். அது எப்படி செஞ்சு வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது வரும். சினந்தவர்த்தல் படிச்சுட்டு மேலேயே சினந்தவர்த்தங்களான்னு அது சொல்ல முடியாது, ஆசி சீரமைச்சா சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய பயிற்சிக்கு போனதுக்கு பிறகு அதனுடைய நோக்கங்கள், அதனுடைய செயல்பாடுகள் எப்படி நம்ம கடைப்பிடிக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்காது. சும்மா இருக்குன்னா முதல் நாள் கூட சும்மாருன்னு சொல்கிறார், இவர் இப்படி சொல்கிறாருன்னு கூட நான் நினச்ச சொன்ன மாதிரி. ஆனால்
பின்னால் அந்த 6 பயிற்சியை அட்டன் பண்ணதுக்கு பிறகு தான் சும்மா இருக்கக்கூடிய விளைவை பற்றி அவருடைய தெளிவாக கருத்துக்கள் சொன்னார் தொடர்ந்து வரும்போது. அப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரும் நாம் ஏதாவது உரையில் நிறைய பேராசிரியர் இருக்கிறீங்க, துணை பேராசிரியர் இருக்கிறீங்க, அருளதி இருக்கிறீங்க, நிறைய சேவையாளருங்க இருக்கிறீங்க, அரங்காவலர் இருக்கிறீங்க, நிர்வாகிகள் அத்தனை பேர் இருக்கிறோம். ஒரு காமன் எல்லாரும் இணைஞ்சது ஒரு மகா சபை. இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஏதாவது ஒரு வகையில் இந்த மற்றவங்களுக்கு எப்படி இந்த பயிற்சி கொடுக்க நாம் உதவியாக இருக்கணும். தவமை நடத்தலாம், ஸ்டடி சென்டர் நடத்தலாம், அந்த அறக்கட்டளை ஆசிரியர் வந்து இன்னும் நிறைய பேர் இணைச்சு ஆன்மீக அறிமுக பயிற்சிக்கு வர சொல்லலாம், கல்வித்திட்டத்தில் சேர்ந்து பயிற்சி எடுக்க சொல்லலாம். இப்போ கூட ஜூன் ஜூலையில் கல்வித்திட்டத்தில் மாணவர் சேர்க்கிறாங்க, அதுக்கு முயற்சி பண்ணலாம். இனியாவது நம்மளை வந்து பயிற்சி எடுத்து நாம் குருவுக்கு செய்கிற எப்பவுமே சொல்லாது குரு காணிக்க என்ன கொடுங்க, எனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், ஒரு 10 பேர் சொல்லி கடைசிக்கு ஒருத்தருக்காக சொல்லி கொடுப்பாங்க. நாம் இந்த 2000 பேர், இந்த 200 பேர் அடுத்த வருஷம் பார்த்தா ஒரு 2000 பேர் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 20,000 பேர், அப்படி அங்கங்கே எங்கே கூட்டம்னா ஒரு அறக்கட்டளையும் நடத்தலாம். அதுக்கு பற்றைன்னு வைக்கலாம், சிறப்பு பயிற்சின்னு சொல்லலாம், ஞானாசிரியர் சொல்ல என்ன வேணாலும் பண்ணலாம். எங்கள் மண்டலத்துக்கு ஒரு திட்டம் இருக்குது. 5 ஆசிரியர்கள் முழு நேர வேலைக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ண போகிறோம். இந்த கல்வி பரப்புறதுக்காக தவமை ஆரம்பிக்காக ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, நிர்வாகம் தெரிஞ்ச அறநிதிகளாக இருந்தாலும் சரி, பயிற்சி தெரிஞ்சவங்க இருக்கணும். அதேமாதிரி கல்லூரிகளுக்காக ஒருத்தர், இந்த அபார்ட்மெண்ட் வீடுகளில் போய் பார்த்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒருத்தர், அதே மாதிரி தொழிற்சாலைகளுக்காக ஒருத்தருக்கு மாதிரி ஒரு 5 பிரிவில் 5 ஆசிரியர் போட்டு அவருக்கு கீழே ஒரு 10 பேர் 15 பேர் சேவையாளர் நினைக்கிறோம். அதுக்கு ஒரு 50 ஆசிரியருக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்க போகிறோம். அதில் இங்கே இருக்கிறவங்க யார் விரும்பினாலும் சிறப்பு பயிற்சிக்கும் வரலாம், வாய்ப்பு வேலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க வரலாம், முழு நேர சேவைக்கு வர்றவங்க வரலாம், பகுதி நேர சேவைக்கவும் வரலாம். ஆகவே எப்படியாவது இந்த பகுதி இப்போ திருப்பூரில் வளர்ச்சி அடைந்தளவு கோயம்புத்தூருடைய வளர்ச்சி குறைவு இருக்குது. அது அவங்க எப்படி ஏதோ ஒரு வகையில் அதனுடைய வளர்ச்சி பரிமாணம் நல்லா இருக்குது. நம்மளுக்கு நல்லா வளர்ந்தாலும் கூட கோவை அறக்கட்டளை முதல் 15 வருஷம் பூரா தவறாமல் வர்றாங்க. அதே மாதிரி வடகோவையும் வந்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட பயிற்சி முறையில் வரும்போது எண்ணிக்கை டோட்டலாக வரும்போது குறைவாக இருக்குது. ஒரு அறக்கட்டளை கொடுத்த அளவுக்கு தான் நம்ம எல்லா அமைப்பும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இதை எல்லாரும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் பயிற்சி பற்றி சொன்னீங்க, நீங்கள் எல்லாம் ஞானிகள் ஆக போகிறோம், நாங்கள் நிர்வாகத்தை பற்றி தான் சொல்ல முடியும். நிர்வாகிகள் என்ன, பெருவாரியான மக்களுக்கு இந்த பயிற்சி மகரிஷியோட கருத்து போய் சேரணும், அதில் பலன் அடையணும். அன்றைக்கி ராஜ்மோகன் அன்னைக்கு ஒரு அவங்க கூட்டத்தில் அவங்களுடைய தவமய கூட்டம் வளர்ச்சி பணி கூட்டத்தில் ஒன்று கருத்து சொன்னால் அன்றைக்கி சுரேஷ் வரல, நீங்கள் மண்டலம் சார்பாக ஏற்கனவே படிச்சுட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறது நாங்களாக கொடுக்குறோம், மண்டல சார்பாக கொடுக்கணும் எல்லா அறக்கட்டளைக்கு சேர்ந்து. அப்போ அனைத்து ஏற்கனவே படித்து சர்டிஃபிகேட் வாங்கினவங்க, இந்த வருஷம் படித்தவங்க, பின்னால் மாணவராக சேர அனைத்து வச்சு ஒரு விழா நடத்துனாங்க. அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம். கண்டிப்பாக அவர் சொன்ன கருத்து நல்ல கருத்து, யார் சொன்னாலும் நல்ல கருத்தை எடுத்துக்கணும். அது விழா வந்து வச்சுக்கலான்ட்டு ஏற்பாடு பண்ணுறோம். ஒரு பொதுவான இடத்துல விழா வச்சு அதன் மூலியமாக நிறைய பேர் சேர்த்துறங்கிற மாதிரி மாணவர்கள் சேர்த்தலான் இருக்கோம். நீங்கள் அறக்கட்டளையில் ஈடுபாடு உள்ள அத்தனை பேரும் அவங்கவுங்க சார்ந்த அறக்கட்டளையில் ஆசிரியராக இருக்கிறவங்க துணை பேராசிரியருக்கு பயிற்சி கொடுங்க, முயற்சி பண்ணுங்க, ஆசிரியர் ஒருங்கிணைங்க, அந்தந்த தவமைகளை பொறுப்படுத்திட்டு சிறப்பாக நடத்துங்க. அறக்கட்டளையோட இணைந்து எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு போகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் 10 பேர் 20 பேரோடைய தொடர்பு வச்சு அவங்கள வந்து இதை பயிற்சியில் சேர வச்சு இது வேதாத்திரி தத்துவம் மக்களுக்கு போகிறதுக்கு என்ன முயற்சியோ அது பண்ணணும். அதுக்கு உண்டான ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுத்துட்டிங்கன்னா இது சிறப்பாக வரும். இந்த பற்றை வெகு சிறப்பாக நடத்தியிருக்கிறேன். எல்லாம் சொன்னாங்க, இது ராஜ்குமார் சொன்னார், ஒவ்வொரு மண்டலத்துக்கு வரணும், முயற்சி பண்ணுவோம். நாங்கள் ஆலோசனை கூட்டம் வரும்போது இப்போ முயற்சி பண்ணுறோம். இப்போ ஆலியாரில் புதுசு ஒரு திட்டம் சொல்கிறாங்க. இந்த ஐயா வந்து பயிற்சி நடத்தினதுக்கு பிறகு சேவைக்கு வரும்போது கிட்டத்தட்ட இன்னும் நம்மளுக்கு வந்து ஆங்கில பயிற்சி சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் குறைவாக இருக்கிறாங்க, பயிற்சி MAPA நடத்தக்கூடிய ஆசிரியருடைய தரம் குறைவாக இருக்குன்னு எல்லா பக்கம் கம்ப்ளைண்ட். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 30 ஆசிரியர்களை முழுமையாக நான் வேலைக்கு வர்றேன்னு விருப்பப்பட்டவங்களை 3 மாதம் ஆலியார் செலவுலேயே உலக சமுதாய சேவா சங்கங்களே அங்கேயே தங்க வச்சு பயிற்சி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே களமாச்சு, சொல்லிக் கொடுக்குறதுக்கு களமாச்சு, இவங்க பயிற்சி எடுத்துக்கிறது, இவங்க பயிற்சி சொல்லிக் கொடுக்க களமாச்சு. அந்த வகையில் தொடர்ந்து வருஷம் பூரா அதை செய்யலான்ட்டு இருக்கிறோம். ஏன்னா மூத்த பேராசிரியர் நல்ல ஆசிரியர் வேணுக்காக முயற்சி பண்ணோம். அதில் யார் யாருக்கு வந்து இணைச்சி செய்யலான்னு பண்ணால் மண்டலத்துக்கு 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மண்டலத்தை பொறுத்து அதிகமான எண்ணிக்கையில் மாணவர் சேரனாலும் நம்ம 4 பேர் 5 பேர் சேர்த்திக்கலாம். அப்படின்னா வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 குரூப் வந்துன்னா கொஞ்சம் 15 பேருக்கு நம்ம வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கலாம். யார் வேணாலும் அதில் வந்து உங்களுக்கு நீங்களே வரணுங்கில்ல, உங்களுக்கு தெரிஞ்சு யார் வேணாலும் அந்த சேவைக்கு வரலான்னு விருப்பமுள்ள ஆசிரியர் அங்கே விண்ணப்பிக்கலாம். அது அனைமே அடுத்த சுற்றறிக்கையில் அன்பொழியில் வரும். ஆகவே இந்த ஆசிரியருடைய திறனை மேம்படுத்துறதுக்கும் இந்த ஆசிரியர்கள் சேவை செய்கிறதுக்கும் தன்னை உணர்ந்து இந்த வாழ்வியில் வேதாத்திரியத்தை கொண்டு போகிறதுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்குது இந்த பற்றை. அந்த பற்றை நடத்தின பேராசிரியர் செல்வன், சுரேஷ் மற்றும் அவங்க குரூப், இந்த அறக்கட்டளை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அதுக்கு செல்வராஜனாவும் வெளியே பெரிய ஒத்துழைப்பு. ஏன்னா நல்ல
ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கட்டடம் பரவலாக வரணும். அதுக்கு நாங்கள் உலக சமுதாயம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். எல்லா தவமைகளுக்கும் ஒரு மாடல் சென்டர் போடணும்னு நாங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்குண்டான முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் இந்த அளவுக்கு எடுத்து இதை சிறப்பாக செஞ்சு நிறைய ஆசிரியரை எங்களுக்கு வெளியே அறிமுகப்படுத்தினுக்காக உலக சமுதாய சேவா சங்க சார்பாகவும் மண்டல சார்பாகவும் என்னோட சார்பாகவும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள் அனைத்தும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து மதிப்பிற்குரிய நம்முடைய செல்வராஜ் ஐயா. அவங்களுக்கு நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த அறிவு திருக்கோயிலினுடைய மூல கர்த்தாவாக இருந்து இந்த அறிவு திருக்கோயிலை முதலாக கோவிலில் எழுப்பிய பெருமை ஐயா அவங்களை தான் சாரும். ஐயா அவர்களை வாழ்த்து வணங்க வேண்டுகிறேன். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, வேதாத்திரியம் வாழ்க, வேதாத்திரியமே துணை. அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானவர். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து இறை உணர்வும் அறநெறியும் வகுத்தளித்த வேதாத்திரி மகரிஷி அவர்களை என்றென்றும் நினைவு கூறுவோம். தெய்வங்களே, இந்த சிறப்பான பட்டறை வகுப்பு நான் முதல்ல கேட்டப்போ கேட்டேன், என்ன பட்டறை என்ன, இதெல்லாம் நம்ம கெட்டதெல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் நினைப்போமே, அப்படியெல்லாம் நம்மளை தட்டி பார்த்து எது நல்லது எது கெட்டது அந்த அர்த்தமான அதே தான் நாங்கள் பேர் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி செல்வின் ஐயா அவர்கள் சொன்னாங்க. சுரேஷ் ஐயா அவர்கள், நாராயணன் அவர்கள், பேர் ஐயா அவங்க பேருங்க சரவணன் அவர்கள் எல்லாம் ரொம்ப இவ்வளவு பெரிய ஒரு சமாச்சாரம் நடத்தணும்னா எவ்வளவு பின்னால கஷ்டப்பட்டிருக்கணும்னு பாருங்க. அவர்களுடைய அவங்க வேதாத்திரிய உள்ள போய் நம்மளால என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும் எல்லாம் உள்ள போயிடுச்சு. நம்மளுக்கும் பட்டறை வகுப்புல இதுக்கு முன்னையும் படிச்சிருக்கிறோம், பண்ணியிருக்கிறோம். நம்ம எல்லாம் உள்ள போயிருக்கு. நம்மளால என்ன செய்ய முடியும், எனக்கு என்ன, என்னுடைய உடல் ஆற்றல் என்ன, என்னுடைய அறிவு ஆற்றல் என்ன, என்னுடைய உழைப்பு என்ன, என்னுடைய சிந்தனை பேராசிரியர்கள் சிந்தனை கொடுக்குறாங்க. அவங்க இறைநிலையோட கலந்து ஒவ்வொன்றும் ராதாகிருஷ்ணன் ஐயா அப்படியே நம்மளை கொண்டாந்து அப்படியே சுத்த வெளிக்க கொண்டு போயிடுறாங்க. கற்பகம் ஐயா நகைச்சுவையா சொல்லி 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 நம்மளுக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்துட்றாங்க. நன்மாரன் ஐயா மணிமணியா கருத்துக்களை சொல்றாங்க. நன்மணி ஐயா, ராமநாதன் ஐயா ரொம்ப ஹாசியமா பேசி ஒரு கிளாஸ் வந்திருந்தேன் நானுங்க. ராமநாதன் ஐயா ரொம்ப அற்புதமா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க, வேத சுப்பையா அவர்கள் நல்ல சிந்தனையோட எல்லா கருத்துக்களை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம எல்லாம் உள்வாங்கிக்கிறோம். அவங்க சொன்னாங்க ரொம்ப அழகாக உள்வாங்கிட்டு அப்படியே கடைசியில் கொண்டாந்து மைண்டில் கொண்டாடுறோம். நம்ம ஆழியால நடந்த ஒரு இதில் சச்சிதானந்த சுவாமிகளும் மகரிஷி இருந்தப்போ சொன்னாங்க, இல்லை உள்ளே போட்டுக்கிறீங்க, மாடு எப்படி அசை போடுமோ அப்படியே கடைசியில் எல்லாம் வெளியே கொண்டாந்து சும்மா இருக்கிறப்ப அப்படியே மாடு எப்படி அசை போடுமோ அந்த மாதிரி இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் அலசி ஆராயுங்க, நல்லது கெட்டது நினைங்க. மகரிஷி சொல்லாத கருத்துக்களே இல்லை, நமக்கு எல்லாமே தெரியும். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, அணு வந்தாச்சு, கடைசியில அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவில் முழுமை அது முக்தி. இறைநிலையும் நானும் ஒன்னே என்று நினைக்கும் போது அங்கே எந்த பேதமுமே கிடையாது. ஒரு சகோதரி பேசும்போது சொன்னாங்க, முதல்ல எல்லாம் நான் அப்படி தன்முனைப்பில் இருந்தேன், இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சௌரியத்துக்கு. இதுதான் பெரிய மாற்றம். இந்த மாற்றம் தான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவங்களை சொன்னாங்க. எனக்குள்ளாக மாற்றம் வர வேண்டும். பெரிய கோடீஸ்வரர் இப்போ முந்தானத்து கூட டிவியில் போட்டாங்க, பப்பட், வாரன் பப்பட். அவருடைய சொத்துல நிறைய சம்பாதிச்சுட்டு 1,76,000 கோடி அவர் ட்ரஸ்ட் கொடுத்துருக்கிறார். பில்கேட்ஸுடைய ட்ரஸ்ட்டுக்கு. அவங்களுடைய இப்போ இந்த அமைப்பில் இப்போ ஏதோ எத்தனையோ ஃபேஷன்கள்லாம் வருது. இப்போ பெரிய பெரிய பணக்காரங்க ஃபேஷன் என்னன்னா, என்னுடைய சொத்துல என்ன இருக்கோ அதுல ஒரு பாதி சொத்தை அந்த அறக்கட்டளைக்கு கொடுக்குறாங்க. இப்போ அந்த அளவுக்கு இந்தியாவில் கூட ஒருத்தர் கொடுத்துருக்கிறார். அப்படி அப்போ அந்த அளவுக்கு நாம் இருக்கிறோமா? அதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், 10 ரூபா சாப்பிட்றோம், ஒரு 25 ரூபா 50 ரூபா அந்த ஹோட்டல் சாப்பாடு நமக்கு நிறைவாக இருக்கும். 500 ரூபான்னு வைங்க, இவ்வளோ நம்ம 500 ரூபா கொடுக்கறதுக்கு வசதி இருந்தாலும் கூட இருக்கிறவங்களுக்கு 500 ரூபாய் ஒரு சாப்பாடு அப்படின்னு இருக்கு. அதே 50,000 ரூபான்னு ஒரு இடத்துல போய் ஒரு சாப்பாடுன்னு வைங்க,
எப்படி இருக்கும்? சாப்பாடே நமக்கு வேண்டாம், 50,000 சாப்பாடே சாப்பிடாம ஈர துணியாவது கட்டிட்டு இருந்துக்கலாம், வேண்டாம் நினைக்க தோணும். அதுபோல அவங்க 1,70,000 கோடி கொடுக்குற அளவுக்கு மனசு இருக்குது. நம்ம பேராசிரியர் பத்மாவதி அம்மா உங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க அதாவது நல்ல பயிற்சி எடுத்து தன்னுடைய வீட்டில் தான் ஓட்டு வீட்டில் இருந்துட்டு தவமையத்துக்கு காங்கிரீட் கட்டடம் கட்டி கொடுத்து சேவை செய்யறாங்க. முழு நேர சேவை எல்லா இடத்துல போய் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க நிலையில உயர்வா நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. நிறைய எவ்வளவு சர்வீஸ் பண்றாங்க பாருங்க, எவ்வளவு சேவை செய்யறாங்க. அப்ப நமக்கு இவ்வளவு ஆற்றல், இவ்வளவு விஷயங்களை பேராசிரியர்கள் கொடுத்துருக்கிறாங்க, நம்ம உள்வாங்கி இருக்கிறோம். வாங்கிட்டு நாம நம்மளால் என்ன மாற்றத்தை கொண்டு வந்து, இப்போ நம்ம பச்சையப்பனைய சொன்னாங்க, எல்லாம் வாங்க நிறைய சர்வீஸ் பண்ணுங்க, இந்த 200 பேர் 2000 பேர் ஆகணும், 2000 பேர் 20,000 பேர் ஆகணும். எப்ப ஆகணும்? நாம முதல்ல மாறினா தான் எல்லாம் வரும். நமக்குள்ளாக மாற்றம் வந்தாதான் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளை என்பார் மகரிஷி. ஒரு நுண்பகுதி தேவை. இப்போ லட்ச கோடிக்கணக்கான குழந்தைகளுக்கு இப்போ தியான கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க 12:15 மணிக்கு. இதுக்கெல்லாம் கிளாஸ் டீச்சர்ஸ் வேணும். எங்கிருந்து கிடைக்கும்? நம்ம கிட்ட இருந்தா வரணும். ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளை. இப்போ ஆசிரியர்கள் வேணும். எங்கிருந்து வரும்? இப்போ முந்தானே பேப்பர்லயே போட்டாங்க, தியான வகுப்பு எடுப்பதற்கு ஆசிரியர்கள் இல்லை போட்டாங்க. பேப்பர்ல தியான வகுப்பு எடுப்பதற்கு ஆசிரியர்கள் இல்லைன்னு போட்டாங்க. கிளாஸ்ல கண்டிப்பா 12:15 இருந்து ஒரு 20 நிமிஷம் டைமுக்கு தியான கிளாஸ் எடுக்கணும், இந்த சமநீதி இதெல்லாம் சொல்லணுங்கிறாங்க. எங்கிருந்து வரணும்? எங்கிருந்து அதாவது சாதாரண ஆசிரியர்களுக்கே நிறைய தகுதி வேணும். அதுல ஆன்மீக ஆசிரியரா இருந்தா ரொம்ப ரொம்ப வெள்ள துணியில எங்க சின்ன ஒரு புள்ளி இருந்தா கூட, தப்பு இருந்தா கூட எடுத்ததுக்கெல்லாம் சொல்லிடுவாங்க. சொல்லி நமக்குள்ளேயே அகத்தாய்வு செய்தது நம்மளை மேம்படுத்த நிச்சயமாக இந்த உலகத்திலே மாற்றம் வரும். இந்த மாற்றம் வருவதற்கு நீங்கள் அனைவரும் மகரிஷியினுடைய கருத்தை அவங்க சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாள், அந்த சாக்ரட்டிஸ் கருத்துன்னு சொல்லி. மகரிஷி இல்லைன்னா என்னங்க? மகரிஷியினுடைய அறிவு, மகரிஷியினுடைய கருத்து தானுங்க நம்ம எடுத்திருக்கிறோம். நம்ம கருத்தோட, அவருடைய கருத்தோட நம்ம கருத்து இணைஞ்சா தீர்ந்து போச்சுங்க, எல்லாம் வந்துடுது. அந்த மகரிஷியினுடைய கருத்தை இணைந்து நம்முடைய அறிவாக்கி நாம் ஒவ்வொருவரும் இந்த நம்மால் முடிந்த வரைக்கும் நாம முதல்ல கருமையத்தை தூய்மை செய்து, நம்முடைய எண்ணங்களை தூய்மை செய்து, நாம தினம் பயிற்சி, அதுக்கு சும்மா வராது, தினம் உடற்பயிற்சி, தினம் தியானம், அகத்தாய்வு பயிற்சி, காயகல்ப பயிற்சி, இதை செய்யணும். செய்து தினம் பற்ற வேலை செய்யணும். வீட்டில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானம் செய்யணும், அகத்தாய்வு செய்யணும். எங்கிட்ட என்ன தப்பு இருக்குது, எங்கிட்ட என்ன கெடுதல் இருக்குது, நான் என்னத்தை பிறருக்கு துன்பத்தை கொடுக்கறேன், என்னால் பிறருக்கு என்ன நல்லா செய்ய முடியும், இந்த எண்ணமே நம்மளுக்கு இருந்துட்டு இருந்தா நிச்சயமாக மாற்றம் வந்தே தீரும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இப்போ நம்ம நேரம் ரொம்ப குறைவாக இருக்குதுங்க, அதனால நம்ம பேராசிரியர் தான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப பேசியிருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி குறைந்த நேரத்தை நம்ம பேராசிரியர்களை வாழ்த்துறைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பயிற்சியில் அவங்க தான் நடத்தியிருக்கிறாங்க, நம்மோட இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்க ஒரு ஏற்புரை என்ற அளவில் தான் கொடுக்கணும். முதல்ல பேராசிரியர் நம்முடைய கற்பனை ஐயா அவர்களை வேண்டுகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எண்ணங்கள் நடைபெறும் என்று சொல்லுவார்கள். அதை மகிழ்ச்சி அவர்கள் கோடிட்டு காமிக்கும் போது நல்லதே எண்ண வேண்டும், வலுவாக எண்ண வேண்டும் என்று சொல்லுவார். 2 விஷயம். ஒழுக்கமானது மட்டுமே நடக்கும், ஒழுக்கமான எண்ணம் நிறைவேறிய தீரும், அதுக்கு வலுவான எண்ணம் தேவை என்று சொல்வார்கள். பல பேருடைய எண்ணம் இந்த பட்டறை வகுப்பாக தொடங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நிறைவு விழா என்று கூட சொன்னாலும் இது தொடக்க விழா தான். ஏனென்றால் +2 முடிஞ்சிருக்கு, இப்போதான் காலேஜுக்கு போக போகிறோம் நம்ம எல்லாம். அதனால் என்ன சர்டிஃபிகேட் தருவாங்க, ஆனால் அங்கே ஒன்று சேர்க்குதுக்கு, காலேஜில் ஒன்று சேர்க்குது. ஐயா அவர்கள் சொன்னாங்க காலேஜும் படித்து முடிங்க, அப்புறம் நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் அப்படியே சொன்னாங்க. அவங்க பட்டமளிப்புகளாகவே வந்த மாதிரி வந்துட்டாங்க. ஸ்கூலில் கொடுக்க முடியாது இல்லையா பட்டமளிப்பு. அதனால் அடுத்த 2வது பட்டறையாக சற்று ஒரு ஆழ்ந்த நிலைக்கு செல்ல போகிறோம். முதல் பட்டறையிலே கொஞ்சம் வெற்றி கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, இந்த பட்டறையில் என்னெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பது, கடற்கரை ஓரத்தில் நின்று கடலில் உள்ள ஆழத்தில் இருப்பதை தெரிந்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அந்த கடல் ஆழத்தில் சென்று முத்தெடுப்பது போல மகரிஷியுடைய எண்ணத்தை நிறைவேற்ற
மகரிஷியுடைய எண்ணமாகவே மாறக்கூடிய நிறைய சீடர்கள் தேவை. சுவாமி விவேகானந்தர் கூட 100 இளைஞர் கிடைத்தால் இந்த உலகத்தை மாற்றி அமைக்க முடியும் என்று சொன்னார். லட்ச பேர் அந்த சுவாமி விவேகானந்தா கேந்திரத்திலே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியும் ஒரு 100 பேர் இல்லையானா இல்லை. அது மாதிரியாக பொய்ப்பிக்கக்கூடாது. மகரிஷி அவருடைய நான் அடிக்கடி சொல்லுவேன், கடைசி காலத்தில் சாமி சொன்ன வார்த்தை, நீங்கள் எல்லாம் வாரீங்க அப்படியே போயிடுறீங்க அப்படியே சொன்னார். காரணம் நம்மெல்லாம் பிரம்மஞான பயிற்சி ஆசிரியர் பயிற்சி முடிச்சுன்னா உடனே ஓடிடுவோம் இல்லையா. திங்கக்கிழமைலாம் சாதுவாக இருப்போம், சனிக்கிழமை ரொம்ப அமைதியாக இருப்போம், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு சாமியே பேசிக்கிட்டு இருந்தாலும் எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. நாங்கள் பஸ் பிடிச்சா தான் போக முடியும் ஊருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் சாமி அப்படி சொன்னாரோ என்று நினைத்தாலும் கூட அது பாமர அறிவில் உள்ள விஷயம். ஆனால் உண்மைக்குமே மகரிஷி என்ன சொன்னால், என் கருத்தை யார் தாங்குவீர்கள், என் கூடையே இருப்பேன்னு சொல்கிறார் இல்லையா சாமிஜி. என்னன்னா என் கருத்து எல்லாம் காயிலாங்கடைக்கு வந்த மாதிரின்னு சாமி அடிக்கடி புலம்பி தள்ளுவார். நான் காயிலாங்கடைக்கு போகும்போதெல்லாம் சாமி தான் நினைப்பேன், ஆகா சொன்னாரே அப்படின்னு. இரும்பு கடையில் போய் நமக்கு பீரோல் வேணா பீரோல் மட்டும் தேடுவோம், பெட்டி சாவி வேணா சாவி மட்டும் தேடுவோம். ஆனால் இரும்பு கடையில் இருக்க எல்லா சாமானையும் தள்ளிட்டு போய் தேடுவோம். எந்த சாமான்லாம் பார்த்தோன்னு யார்ட்டையாவது கேட்டால் தெரியாதுமோ. அதே மாதிரி மகரிஷியோட கருத்து நிறைய இருக்கு. ஆனாலும் இப்போ என்ன தேவையோ இதை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது இல்லை, அடுத்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக குரு என்னவாக நினைக்கிறார், என்ன ஆக்கணும்னு நினைக்கிறார் இந்த சமுதாயத்தை. அந்த வேர்ல்டு பீஸ் என்பது நம்மளால தான் வர முடியும் என்று இன்றும் நினைச்சிட்டு இருக்கார். அதுக்காக நாம் இந்த பட்டறையில் 2வது ஸ்டெப் தொடங்க போகிறோம். அது +2 படிக்கிறதனையும் வாத்தியார் சொல்லுவார், நோட்ஸ் எடுத்துருப்பீங்க, அதை வச்சு ஒப்பேறி இருப்போம். சில நேரம் கோனார் நோட்ஸ் கூட கிடச்சிருக்கோம், அதை வச்சு கூட ஒரு மாதிரி லெவல் பண்ணியிருப்போம். காலேஜில் அப்படி நோட்ஸ் ஒன்றும் கிடையாது. ப்ரொஃபஸரு அவர் பேசிகிட்டே போவாருங்க. ஆனால் யார் ஆராய்ச்சி பண்ணியிருக்குன்னா ஸ்டூடெண்ட். அதுக்கு அடுத்த ஸ்டெப் அது இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்கும். மாறித்தான் ஆக வேண்டும். மாற்றத்தை நம்மள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சமுதாயத்தில் மாற்ற முடியும். நானும் மன்றத்துக்கு யாரெல்லாம் கூட்டு பக்கம் வரமாட்டேங்க அப்படி சொல்லுவோம் பாருங்க. காரணம் நம்மளே ஒன்றும் ஆகலை. அவன் அதான் முடிவெடுக்கான். இவளே போய் 1 வருஷமாக போயிட்டு தான் இருக்கா, ஒன்றும் ஆகலை, நம்மளும் போய் எதுக்கு வேஸ்ட்டு அப்படி நம்ம குடும்பத்தில் நினைக்காங்க. மல்லிகை மொட்டு மலருமானால் அதற்கு யாரும் துணி போட்டு மறைக்க முடியாது. வாசனை அது பாட்டு கிளம்பி வந்துட்டே இருக்கும். அதுபோல் மனவளக்கலையில் இந்த பற்றையில் இருக்கிற ஒருத்தரும் குரு எண்ணத்தை தாங்கி குரு எண்ணமாக மாற்றணும். நேரமில்லை என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது தேவையில்லாதவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். தேவைப்படும் போது நேரம் தன்னால் வந்துட்டு தான் இருக்கும். 18 மாதங்கள் நமக்கு வந்துச்சா இல்லைங்களா? உடுமலை பெற்றது வேன் பிடிச்சி வந்து சேர்ந்தாங்களே. ஆக எங்கேருந்தாலும் போய் படிக்க முடியும், நாம் மேன்மை பெற முடியும். 2வது பட்டறை தொடங்குகிறது. இதில் முதல் பட்டறைக்கான ஆவலும் இருக்கத்தான் செய்கிறது சமுதாயத்தில். அது இங்கே முதல் பட்டறை இப்பொழுது தொடங்க ஆரம்பிக்கிறோம். இங்கு மட்டுமல்ல, ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இந்த கோவையில் எந்தெந்த நீங்கள் படித்து நல்ல அந்த அனுபவம் பெற்றால் கூட நீங்களே கூட இன்னொரு மன்றத்தில் நான் பொறுப்பெடுத்து செய்கிறேன், அங்கு பகுதி வாழ் மக்களுக்கு உயர்த்துன்னு சொன்னால் கூட பட்டறை எல்லா பக்கமும் நடந்து தாவத்தினை உணர்ந்து குரு எண்ணத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த பயிற்சி. இது ரொம்ப சந்தோஷம். எனக்கு பெயரெல்லாம் நிறைய மாற்றி வச்சுருக்கிறீங்க, எங்கள் ஊர்லேருந்து சொல்லிப்படாதீங்க சார். இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம், அன்புனால சொல்லக்கூடியது. ரொம்ப அன்பாக இருக்கவங்களுக்கு பெயரே மறந்து போகும். வீட்டுக்காரர் பேர் என்ன கேட்டால் அப்படியாம்பாங்க அப்படின்னு ஏன்னா சொன்னதே இல்லை இது வரைக்கும். அது ஒன்றுங்க. 2வது அன்பு மிகுதினால விட்டு போவோங்க. நல்ல சந்தோஷம். உண்மைக்கு இந்த அறக்கட்டளை அரங்காவலர் தலைவர்கள் நான் பாராட்டி ஆகணும். யாரையும் குறை சொல்லதுக்காக இல்லைங்க. சில அறக்கட்டளை நான் இதை போய் சொல்லி பார்த்தேன். பற்ற ஒன்று ஆராய்ப்புனா எவ்வளோ ரூபா வரும், ஒரு ஆளுக்கு எவ்வளோ ரூபா வரும் அப்படி கேட்டாங்க. தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு. ஆகா, என்ன லாபம் இல்லாத நடத்த முடியாதுங்க, நிறைய ட்ரபுளில் இருக்கும் அப்படின்னு சொன்னார்கள். இன்னைக்கு வரைக்கும் ஆச்சு. இங்கே ஃபீஸு எப்படின்னா முதல்ல இனிஷியலாக கொடுத்தது இல்லையா, அதுவும் ஒரு சின்ன குரோத்துக்கு தான். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் ஃபீஸே கிடையாது. யாரும் சாப்பாடு போட்டால் சாப்பாடு காசு வேண்டாம், சாப்பாடு போடல அப்போ காசு வாங்கி சாப்பிட்டுக்குவோம். எல்லாம் 50 ரூபா கேட்டுங்க, நம்ம வாங்கி நம்மளே சாப்பிட்டுக்குவோம். அப்படி தான் இருந்தோம். பணத்தை நோக்கமாக இல்லாமல் இருக்கும்போது எதுனாலும் சக்ஸஸ் ஆயிடும். பணம் வந்துடும், பணம் வந்துட்டே இருக்க. இன்னைக்கு கூட நம்ம பாயசம் வடை பாயசோட சாப்பாடு சாப்பிட்டோம். யாருக்கு கல்யாணம்னாலும் இங்கே மன்றத்தில் எல்லாம் சாப்பாடு உண்டு. யாருக்கு பர்த்டேனாலும் வருதா இல்லைங்களா அந்த உணர்வு? எப்படியே அந்த சுரேஷ் ஐயாவுக்கு உணர்வு வந்துச்சு. இந்த உடுமலை பெற்றக்காரங்க 10 பேர் 11 பேர் ஆரம்பித்ததுலேருந்தே நாங்கள் சாப்பாடு கொடுப்போம். எப்படி அந்த உணர்வு வந்துச்சு என்றால் அது தேவை. ஐயா பேராசிரியர் சொன்னார், பரதேசிக்கு சாப்பாடு போட்டால் புண்ணியம் உண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு 100 பரதேசி உட்காந்துருக்கோம். அவங்களுக்கு சாப்பாடு போட்டதுக்கு சுரேஷுக்கு புண்ணியம் ஆகி போச்சு. உண்மைக்கு அப்படிதான். எங்கள் அப்பா அப்போ கிராமத்தில் ஒரு ஆளுக்காவது சாப்பாடு போட்டு தான் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவார் எங்கள் அப்பா. யாராவது ஒரு வயசான ஆளாக இருந்தாலும் சாப்பிடுங்க முதல்ல, அப்புறம் நான் சாப்பிடுதேன்பார். அது உணர்வு எனக்கு அது அவ்வளோவா தெரியலிங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய உயர்வு தெரியும். இந்த பற்றையை நல்லா உயர்த்துங்க. பணத்தை நோக்கமில்லாத தலைவர் செயலாளராக இந்த ஊரில் நாங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்தேன். ஏனென்றால் அவங்களுக்கு பாராட்டி ஆகணும். ஏன்னா பணத்தில் எவ்வளோ நெருக்கடி இருக்குது. ஒரு அறக்கட்டளை நடத்துறதுக்கு என்னெல்லாம் செலவு உண்டு தெரியும். மினிமம் செலவு கூட இருக்கும். ஆனால் அதை பொருள்படுத்தாமல்
மக்கள் மேன்மையாகணும், மக்கள் மேன்மையாகணும் நினைத்தார்கள். அது நல்ல மேன்மையாக இருக்கு. இந்த பற்றையை தொடங்கி 2வது பற்றை தொடங்கி அதோட நிறைவு நாள் வருமல்ல, அன்னைக்கு பார்த்தா எது வித்தியாசம்னா சேரே இருக்காது, எல்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க. உடல் ரீதியாக மாற்றம் வந்திருக்குன்னு சொல்ல வரேங்க. அடுத்து ஞானி என்று பல கேள்விகள் கேட்டு பார்த்தார்கள். ஞானிகளுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. நீட்டலும் வலித்தலும் வேண்டாம், உலகம் பழிப்பதை விட்டு விடுன்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். எதுவுமே ஞான நிலைக்குன்னு நம்மலாம் உடல் ரீதியாக வச்சுலாம் சொல்ல முடியாதுங்க. உள்ளத்தில் அவர் எப்படி, அவர் குடும்பத்தில் அப்படி எப்படி வாழுதார். மனுஷன் போறான்னு சொல்லணும், பார்த்தா அரைச்சு போனால் இந்த தெருவில் மனுஷன் போறாமையான்னு சொன்னால் போதும். இந்த மனுஷனாக்குறதுக்கான பயிற்சி தான் மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. மகிழ்ச்சியை பயிற்சி எடுக்கும்போதே மகிழ்ச்சிக்கு தொண்டு செய்ய வேண்டும். தவமையத்தை நிறைய பயன்படுத்தணும், நிறைய நாள் போய் தவம் செய்யணும். பேங்குக்கு போகிறதுக்கு நகை கடனுக்கு மட்டுமே போனால் பேங்க் திவாலாயிடும். பேங்கில் கொஞ்சம் டெபாசிட் பண்ண ஆளும் போகணும். அது மாதிரியாகவும் பற்றையில் உள்ள ஆளெல்லாம் நல்ல தவம் செய்கிறவங்க அவசியம் தவ மையம் கூடும்போது தவம் செய்யணும். இன்றைக்கி வந்திருக்கவங்களுக்கெல்லாம் தவம் நல்ல சித்தி ஆகட்டும். குருவே அப்படியே அவங்களுக்கெல்லாம் சித்தி பண்ணுங்க. அவங்களோட எண்ணம் எல்லாம் நிறைவேறட்டும். அவங்களோட உடல் துன்பங்கள்லாம் தீரட்டும். இப்படியே நம்ம போய் நடத்த வேண்டாம். தவ மையம் நடத்தினா அது ஆசிரியர் இருப்பாங்க, லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. சில ஊரில் பேராசிரியராக இருந்து அது இடைஞ்சலாக இருக்குது. சில ஊரில் ஆளே இல்லாமலும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நாம் அது இல்லைங்க. வாய்ப்பு இருந்தால் செய்வோம், எதை வேணாலும் செய்வோம். வாய்ப்பு இல்லாட்டாலும் தவம் செய்து அந்த சபையை, அந்த மன்றத்தை உயர்த்தணும். இது ஐயா அவர்கள் சொன்னது போல எல்லா அறக்கட்டளையிலும் எங்களது பட்டறையில் படித்தவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அங்கிருந்து தவம் செய்து அங்கு நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் உயர்த்தி கொண்டோம். நம்மளால முடியுங்க. நம்ம வலிமையான எண்ணத்தில் இருக்கிற தவ ஆற்றல் பெற்றிருக்கிறோம். இத்தனை பேராசிரியர்கள் எவ்வளோ சிரமத்துக்கு இடையில ராதாகிருஷ்ணன் சார்லாம் பெரிய பொக்கிஷம். இப்படியே கோயம்புத்தூருக்கே கூட்டு போயிருக்கே எங்கள் ஊரில் சொல்லுதாங்க, அவர் அங்கேயே போயிட்டு இருக்காரா அப்படிங்கிறாங்க. உடல் ரீதியாகவும் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் அவ்வளவு சிரமத்துக்கு இடையிலையும் அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்மள மாற்றம் மாறணுங்கிறதுக்காக நாம் எல்லா தவமயத்துக்கும் போகணும். நிறைய தீட்சை கொடுக்கணும், நிறைய மக்களை உயர்த்தணும். இந்த மனவளக்கலையை என்னங்க நேராஜன் அர்த்தம் ஆக அந்த நிலையில் நாம் நல்ல உயர்வு பெறுவோம் என்று சொல்லி வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆசிரியர்களுடைய வாழ்த்துக்கள் என்றைக்குமே நமக்கு இருக்கும். அதனால தான் அவங்களுடைய இது வேணா பண்ணிங்கிறது. வாழ்க வளமுடன். அடுத்து மதிப்பிற்குரிய அவருடைய பேராசிரியர் நன்மணி அவர்கள். வாழ்க வளமுடன். அவையோர் அனைவருக்கும் வணக்கங்கள். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களே, ஏற்புரை என்று சொன்னார்கள். அதாவது இந்த பட்டறை வகுப்பில் ஒரு 4 மாதம் நான் இந்த கிளாஸுக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 6 கிளாஸ் வந்திருக்கேண்ணா? ஓ சரி. அந்த கருத்துக்களை நீங்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டீர்கள் என்பதை உங்களது அனுபவ உரை மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். அந்த ஒரு கிளாஸில் இந்த 8 அப்படிங்கிறத பற்றி ஒரு நம்பரை பற்றி ஒரு கிளாஸ் சொல்லியிருந்தோம். அப்போ அவங்க ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் எழுதி என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த 8ங்கிற நம்பரை போட்டு அந்த 8ங்கிற இந்த கிராஸ் பண்ணுற இடத்துல அந்த இடத்துல ஒரு முட்டை போட்டு கர்மையும் பதிவு அப்படிங்கிறத கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. சாதாரணமாக நம்ம இந்த கோடு போட்டால் ரோடு போடுவாங்கங்கிற மாதிரி இப்போ நீங்கள் அதையும் ஆராய்ச்சிக்குள்ளே எடுத்து அதையும் நல்லா டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர்களாக உருவாகி இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவங்க உடுமலைப்பேட்டைக்காரம்மா இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது எதுவுமே என்னதில்லைன்னு ஐயா சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, கர்ச்சிப்பை தூக்கி கீழே போட்டாங்க. கர்ச்சிப்பை கையில் வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. எதுவுமே என்னதில்லை தூக்கி கீழே போட்டாங்க. கையில் அவங்க பேசும்போதே கையிலேருந்து தூக்கி அது தானாக விழுகலை, நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். தூக்கி கீழே போட்டுட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க. சரி, அந்த அளவுக்கு ஈடுபாடு ஆகிட்டாங்க. ஆனால் போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த விஷயங்கள் வந்து உங்கள் மனதுக்கு உள்வாங்கக்கூடிய அளவிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இப்போ எங்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு இன்னும் பொறுப்பு கூடுது. ஐயா அடுத்த 2வது நிலை அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க. அந்த பொறுப்பெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி இப்போ எங்களுக்கு என்னென்னா, இன்னும் நாங்கள் நோட்ஸ் ஆப்லேஷன் எடுக்க வேண்டியது எங்களுக்கு பொறுப்பு கூடுது. அடுத்த நிலை பயிற்சி எப்படி கொடுக்கறது? இப்போ என்ன தோணுதுன்னா, அடுத்த நிலை பயிற்சி எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகின்றது என்றால், நம்ம சொன்னோம் இல்லையா, ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போ அடுத்த நிலை பயிற்சி முழுக்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்
அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த அளவில் நம்ம கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்வோம். அதே போல் மாற்றங்கள் சொன்னாங்க, ஒரு மந்திரம் மாற்றங்கள் அப்படின்னு. இப்போ மனவளக்கலையினுடைய தத்துவங்கள் சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறதா? ஐயா சொன்னாங்க நிறைய பேருக்கு போகணும் அப்படின்னு. அது சூக்குமமாக போயிட்டு இருக்கிறதுங்கிறத என்னால் உணர முடியுது. எப்படின்னா, நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். சமீப காலத்தில் ஒரு 2 அட்வர்டைஸ்மெண்ட்டு என் மனதை தொட்டது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, ஹேவல்ஸ்ன்னு ஒரு ஃபேனுடைய அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு என்ன வருதுன்னா, ஒரு முதியோர் இல்லம். அந்த முதியோர் இல்லத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரு இளம் தம்பதியர்கள். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போகிறாங்க. போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசர் ரூமுக்கு போகிறாங்க. போய் உட்காடுறாங்க. முதியோர் இல்லம். போய் உட்கார்ந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர், வாங்க உட்காருங்க, என்ன வேணுங்கிறது போய் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவங்க அப்பா அம்மாவை இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு உட்கார்ந்த உடனே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இந்தந்த வசதிகள்லாம் இருக்குங்க, இங்கே நல்லா நாங்கள் கவனிச்சுக்குவோம், எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது, அது இருக்குது, உங்கள் அப்பா அம்மாவை கவனிச்சுக்கிறதுல ஒரு குறையும் இருக்காது, நீங்கள் தைரியமாக இங்கே சேர்த்து விடலாம் அப்படின்னு அவங்க முதல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த 2 பேரும் சொல்கிறாங்க, இல்லைங்க, நாங்கள் 2 பேரும் எங்கள் அப்பா அம்மாவை கொண்டு வந்து விடுறதுக்காக வரல, எங்கள் 2 பேருக்கும் அப்பா அம்மா இல்லை, எங்கள் 2 பேருக்கும் ஒரு அப்பா அம்மாவை தேர்ந்தெடுப்பதற்காக வந்திருக்கின்றோம் அப்படின்னு சொன்ன உடனே ஹேவல்ஸ் ஃபேன் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கருத்து, ஒரு வித்தியாசமான கருத்து, ரைட்டுங்களா? அப்போ அதாவது இங்கு எத்தனையோ பயிற்சிகள் நடந்து கொண்டிருப்பது சூக்குமமாக சமுதாயத்தில் வெளிப்படுகின்றதோ என்று எனக்கு தோன்றியது. வெளிப்படுகின்றது. தமிழ்நாட்டில் ஒளிக என்ற வார்த்தை ஒளிந்து விட்டது நமது வாழ்க வளமுடன் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் அதை நாம் பார்க்க முடிகிறது. அதுபோல அது சென்று கொண்டுதான் இருக்கிறது. அதனால் நம்மளுடைய பயிற்சி இங்கு மட்டுமல்ல, அது சுக்குமமாக அந்த சமுதாயத்தில் வெற்றி பெறும் என்ற அடிப்படையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். அடுத்த நிலை பயிற்சியை இன்னும் ஒரு ஆழமாக கொடுப்பதற்கான முயற்சியையும் பயிற்சியையும் நாங்கள் மேற்கொள்ள பயிற்சி தொடங்குவதற்கு, அதான் நோட்ஸ் ஆப்லேஷன் எடுக்கிறதுக்கு தொடங்க வேண்டும். அது உண்மையிலே இந்த பயிற்சி நடத்துறது, உங்களுடைய அனுபவங்கள் கேட்பது எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழமான ஒரு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்தது. அதனால் எங்களுக்கும் அந்த பயிற்சியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இறுதியாக பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். எனக்கு நன்மணி ஐயா சொன்னது மாதிரி நல்ல மகிழ்ச்சி. காரணம், உங்களுடைய கருத்து, அனுபவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சொன்னபோது, அதை நான் கேட்டபோது, இந்த மாதிரி பட்டறை பயிற்சிகள் நிச்சயமாக ஒரு மனமாற்றத்தையும் சமுதாயத்தில் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு மேலும் மேலும் எல்லா இடத்துலையும், இங்கே நல்ல, நான் ஒரு தமிழ்நாடு முழுவதும் சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு மாதத்திற்கு குறைந்தது 500 அன்பர்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. எல்லா ஊர்லேயும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டவங்க, குறிப்பாக சத்சங்கத்தில் கலந்து கொண்டவர்கள், அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற போது எனக்கு அது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், நாம் கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கோம். அதற்கு ஒரு நல்ல பயன் வேணும். அது கிடைக்குதுன்னு சொல்கிற போது உள்ளபடியே மனதில் மகிழ்ச்சி. இப்போ ஃபீட்பேக்கில் பேசும்போது கூட உங்களுடைய பேச்சாற்றலும் ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் வீட்லேயும் நல்லா தான் பேசுவாங்க. இங்கே இன்னும் அறிவு தெளிவோட அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு மொழி தெரியாது. ஸ்ரீ வித்யாவா மொழி தெரியாதுன்னாங்க. அவங்க தான் நல்ல தமிழ் மொழியில் நல்ல ஆழமாக அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது இன்னும் நிறைய பேராசிரியரை நாம் உருவாக்க முடியும். அந்த பேராசிரியருடைய தகுதி குறிப்பாக மனவளக்கலையில் நாம் சாதாரண பேராசிரியர்கள் அல்ல, ஞான ஆசிரியர்கள் என்று சொல்வாங்க.
இப்போ கணித ஆசிரியர் என்று சொன்னால் கணிதம் கற்றுக் கொடுக்கணும், தமிழ் ஆசிரியர் என்று சொன்னால் தமிழ் கற்றுக் கொடுக்கணும். அப்போ ஞான ஆசிரியர் எதை கற்றுக் கொடுக்கணும்? ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்போ ஞானம் என்பது இந்த கணிதம் தமிழ் போன்று அல்ல. அதை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் அந்த ஞானம் என்ற நிலையை அடைந்திருந்தால் மட்டுமே அது உணர்வு ரீதியாக கொடுக்கக்கூடியதை தவிர வார்த்தைகள் மூலமாக அல்ல. ஒரு அத்தகைய உயர்வை இன்று இருக்கிற ஒவ்வொரு பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் தன்னை அந்த ஞான நிலைக்கு உயர்த்தி கொள்ளணும். ஆனால் எல்லாரும் நினைப்பாங்க ஞானம் என்பது மிக அரிது, கிடைப்பது அரிது என்று ஞானத்துக்காக எங்கெங்கோ தேடி செல்வது உண்டு. ஆனால் உண்மையில் ஞானம்தான் மிக மிக எளிது. காரணம், அது மட்டுமே நம்மிடம் இருக்கு. ஒரு மனிதனுடைய இருப்பு ஞானம்தான். ஆனால் ஒரே குறை, அதை திரும்பி பார்க்காத குறை. மனம் எப்போதுமே பொருள் சார்ந்து வெளியிலேயே பார்த்து கொண்டிருப்பதனால அகம் சார்ந்து இருக்கிற அந்த ஞானத்தை பார்ப்பது இல்லை. ஆனால் அதை திருப்பி விடுற ஒரு சிறு முயற்சி தான் அந்த குரு மகான்கள் எடுத்துக்கொள்கிறார். இன்னைக்கு வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு சிறு முயற்சி நம்மை திருப்பி பார்க்க வைப்பது. நம்ம சரியாக திரும்பி பார்த்துட்டோம் அப்படின்னா ஞானம் தானாக வெளிப்பட்டோம். அதை பற்றி நாம் பல கோணங்களில் சிந்தித்திருக்கிறோம், பயிற்சியும் செய்திருக்கிறோம். இன்னும் நீங்கள் ஆழமாக செய்து அந்த அறிவிலே தெளிவு பெற்ற பிறகு இன்றைக்கு சொன்னோம் நிஷ்காமிய கர்மம் ஒரு நல்ல மேடை, மனவளக்கலை மேடை. நிரம்ப அன்பர்கள் இங்கே வரக்கூடிய இடம். இது ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு நிறைய அறிவிலை தெளிவு பெற்றவர்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளணும் சொல்லி உங்கள் அனைவருக்கும் என் மகிழ்ச்சியை நன்றியாக காட்டிக்கொண்டு, குறிப்பாக இந்த பட்டறை இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்ட பேராசிரியர்கள் அருள்நிதி செல்வின் அவர்கள், அருள்நிதி சுரேஷ்குமார் அவர்கள், இன்னும் அருள்நிதி பாமா செல்வின் அவர்கள், இவர்களெல்லாம் கூடவே அவங்களுக்கு ஒத்தாசையாக அருள்நிதி விவேகானந்தன் அவர்கள். இந்த பற்றை ஆரம்பித்த பிறகு அவர்கள் இங்கே நடைபெறக்கூடிய சத்சங்கத்தில் நிறைய உயர்ந்த கருத்துக்களை கேட்ட பிறகு அவங்க மனசில் ஒரு நல்ல எண்ணம் ஏற்பட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை நிறைய வியூவர்ஸ் வேர்ல்டு வைடு அதை பார்ப்பதாக அவங்க சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு சிறந்த பணி. ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுவது, அதை சிறப்பாக நடத்துவது கடினம். அதில் கூட அவங்களுக்கு ஒரு சிறு இடையூறு ஒரு அன்பர் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க பதிவு பண்ணதை அத்தனையும் அழிச்சிட்டார். அதை அழிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 75,000 ரூபா செலவாகுமா. ஆனால் அழிப்பதற்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி கருத்துக்களை எங்கள் மதம் ஏற்றுக்கொள்வதில்லை, இதை நிறுத்தி கொள்ளுங்கள் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு ஒரு வாரத்தில் 75,000 ரூபா செலவு பண்ணி அந்த வெப்சைட்டே அழிச்சிட்டாங்க. மீண்டும் இவங்க முயற்சி எடுத்து பழையபடி எல்லாம் பதிவு செய்திருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், கருத்துக்கள் சமுதாயத்திற்கு சென்று அடைய வேண்டும் என்கிற போது அஞ்சுவதையே எடுத்துரைப்போம், அறிவொன்றே தெய்வம் சொன்னார் பாரு. அந்த மாதிரி அச்சங்களை எல்லாம் தவிர்த்து நாம் எடுத்திருக்கிற பணி மிக உயர்ந்த பணி. அதை சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு என்னை போன்ற பேராசிரியர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் தான் கொடுக்குறீங்க. அதற்கு எங்களுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக்கொண்டு இந்த வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். இன்னும் தொடர்ந்து இந்த பற்றை நடக்கட்டும். எங்களை அழைக்கும் போதெல்லாம் நாங்களும் சிரமம் பார்க்காது இங்கே வர்றதற்கு தயாராக இருக்கிறோம். இப்போ ஐயா பச்சைப்பன் ஐயா அவர்கள் கூட ஒரு சில கருத்துக்களை பேசலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இப்போ இவங்கள்லாம் நிர்வாகிகள். வள்ளுவர் சொல்றார் பாருங்க, எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பணிவுங்கிறது ஒரு விதமான துணிவு. அது ஆத்ம உணர்வு பெற்றவர்களுக்கு பணிவும் வந்துடும், தொடர்ந்து துணிவும் வந்துடும். அது செல்வர்களுக்கு வருமானார். ஐயா அவங்க சொன்னாங்க, பில்கேட்ஸ் அவருடைய அறக்கட்டளைக்கு பாதி சொத்தை எழுதி வைக்கிறாங்க. அது காரணம், பில்கேட்ஸ் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொன்னார். நான் ஈட்டியிருக்கிற பொருள்கள் எனக்கு பயனுடையதாக இல்லை. நிரம்ப கோடீஸ்வரன், மிகப்பெரிய கோடீஸ்வரன்.
அவருடைய இறுதி கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஈட்டிய செல்வங்கள் எனக்கு பயனுடையதாக இல்லை, இந்த சமுதாயத்திற்கு பயனுடையதாக மாறட்டும். அப்ப செல்வந்தர்கள் உணர்வு பெற்றார், அவர்கள் ஈட்டிய செல்வம் இந்த சமுதாயத்திற்கு திருப்பி கொடுக்கப்படும். ஏனென்றால் செல்வந்தர்கள் ஈட்டிய செல்வம் இங்கிருந்து எடுத்தது, அது மீண்டும் இங்கே வைக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு தட்டுகிற போது சமுதாயத்தில் பெரிய மலர்ச்சியை நாம் ஏற்படுத்த முடியும். என்னதான் ஒரு பேராசிரியர் நன்றாக பேசினாலும் கூட அவருக்கு ஒரு மேடை அமைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு செல்வந்தருக்கு தான் இருக்க முடியும், அவரால் தான் செய்ய முடியும். அதைத்தான் இங்கே கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பேராசிரியர் செல்வின் அவர்கள் சொன்னார்கள், ஐயா செல்வராஜ் அவர்கள் இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்தார்கள் என்று. இந்த கட்டிடம் இருந்ததால்தான் இன்று ஒரு 200 நபர்கள் இங்கே உட்கார்ந்து சிந்திக்க முடிகிறது. அப்போ செல்வந்தருடைய செல்வம் எப்போ பயனுடையது என்று சொன்னால், இது போன்ற அறக்கட்டளையின் மூலமாக மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய, அறநெறி போதிக்கக்கூடிய, அருள்நெறி போதிக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி சமுதாயத்திற்கு அதை கொடுக்கணும். எனக்கும் அண்மையில் ஒரு விருப்பம் அவர்கிட்ட சொல்லணுங்கிற ஒரு கருத்து இருக்கு. பழைய காலத்தில் இருந்தது போல ஒரு குருகுலம் கல்வி நிறுவனம் உருவாகணும். அங்கு இன்றைய கல்வியும் கற்றுக் கொடுக்கப்படணும், பழைய குருகுல கல்வியும் கற்றுக் கொடுக்கப்படணும். அங்கு கற்று வெளியில் வரக்கூடிய ஒரு 18 அல்லது 20 வயசு பையனோ பொண்ணோ ஒரு யோகியாக, ஒரு உயர்கல்வி பெற்ற யோகியாக வெளியில் வரணும். இப்போ இன்னைக்கு ஒரு பொண்ணு டெல்லியில் இருக்கு, ஒரு 27-28 வயசு இருக்கும், அன்மேரிட் கேர்ள். அந்த பொண்ணு நிறைய படிச்சிருக்கு, ஒரு ஜேர்னலிஸ்ட். படிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி உள்ள ஸ்கூல் எல்லாம் ஸ்டடி பண்ணுறாங்க. அண்மையில் பாண்டிச்சேரியில் 3 மாதம் தங்கி அங்கே எப்படி அந்த ஸ்கூலை நடத்துகிறாங்க. இப்போ அடுத்தது ஜே கிருஷ்ணமூர்த்தியுடைய பெங்களூரில் ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது, அங்கே சென்று அங்கே எப்படி கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் அந்த பொண்ணு ஈடுபட்டிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி என்னோட பேசும்போது நான் சொன்னேன், நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறாமா அப்படின்னு. ஒரு ஸ்கூல் தான் நான் திறக்கணும், ஒரு ஸ்கூல் திறக்கணும்னா நிறைய செல்வம் வேணுமே, இருக்குதா? அது இல்லை. அப்போ எப்படி திறப்பேன்னு கேட்டேன். யாராவது வருவாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், வந்துட்டாங்க அப்படின்னு. அப்படிங்களா? ஆமாம், வந்துட்டாங்க, வந்து கொண்டே இருக்கிறாங்க, நெருக்கத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு சொல்லு, தமிழ்நாட்டில் நாம் அதை செய்யலாம். ஒன்றல்ல பல பள்ளிக்கூடங்கள் குருகுல அமைப்பில் அப்படின்னு ஒரு, ஏன்னா வேதாத்திரி மகர்ஷியுடைய தத்துவங்கள் அந்த இளம் வயதில் 4 வயதிலேயே விதைக்கப்பட வேண்டிய கருத்துக்கள். அது என்ன மாதிரி சிலபஸ் கிரியேட் பண்ணுங்கிறது 2வது. ஆனால் கருத்துக்களை விதைக்க முடியும். அது நல்ல பூரிப்பாக ஒரு 18 வயசில் வருகிற போது ஒரு ஞான குழந்தையாக வெளியில் வர முடியும். அப்போது சாமிஜி சொன்ன மாதிரி அடுத்த 25 வருஷம் 50 வருஷத்தில் ஒரு புதிய சமுதாயம் உருவாக்க முடியும். அது யாருக்கு கையில் இருக்கு? செல்வந்தர்கள் கையில் இருக்கு. செல்வந்தர்களும் அறிஞர்களும் மகரிஷி அந்த காலத்தில் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் தான் நிறைய இருக்காங்க. அப்போ கூட அவர் சொன்னார், கோயம்புத்தூரில் கல்வி இருக்குது, செல்வம் இருக்குது, இன்னொன்று ஆன்மீக உணர்வு இருக்குது, 3 இருக்குது. அப்போ இங்கிருந்து தான் ஆரம்பிக்க முடியும். இந்த வெஸ்டர்ன் பெல்ட், கோயம்புத்தூர் மட்டுமல்ல, இந்த வெஸ்டர்ன் பெல்ட் அங்கே சேலம் வரைக்கும் கூட நீட்டலாம், பொள்ளாச்சி வரைக்கும் போகலாம். இது ஒரு கருத்து. அதை இன்னும் நிறைய செல்வந்தர்களை இந்த பயிற்சியில் இணைய வைத்து அவர்களுக்கு அந்த உணர்வை கொடுத்தோன்னு சொன்னால் எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நாம் செய்ய முடியும் என்று சொல்லி நீங்களும் உங்களை அதற்கு தயார்படுத்திக் கொள்ளும். ஏன்னா அது ஒரு தனி மனித சாதனை அல்ல, பல உணர்வாளர்களுடைய கூட்டு முயற்சி சாதனை தான் இது. நீங்கள் நல்ல உங்களை உணர்வுக்கு கொண்டு வாங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ, உடல் ரீதியாக, மனோ ரீதியாக, அறிவு ரீதியாக, பொருள் ரீதியாக உங்களிடம் எது மிகுதியாக இருக்கிறதோ அதை கொண்டு என்ன செய்யலாங்கிறத எதிர்காலத்தில் திட்டமிட்டு செய்யலாம். இப்போது அவங்க சொன்ன மாதிரி நானும் அண்மையில் தான் வெளியில் வந்திருக்கிறேன். சென்ற பல ஆண்டு காலமாக எங்களுடைய மாவட்டத்திலேயே நிறுத்திட்டு தான் இருந்தோம். இப்போ கொஞ்சம் வெளியில் வந்திருக்கிறோம். வந்ததில் நிறைய பயணம் வந்து சென்னையிலேருந்து குமரி வரைக்கும், ரிஷிகேஷ் வரைக்கும் பார்க்குறோம். நிறைய அன்பர்கள் வர்றாங்க, அவங்களுடைய உள்ள பூரிப்பை பகிர்ந்து கொள்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நன்மணியா சொன்ன மாதிரி பேராசிரியருடைய பொறுப்பு இப்போ அதிகரிக்குது. அதற்கு உடலையும் நல்லா காத்துக்கொள்ளணும். அதுக்கு வேண்டிய முயற்சியை எடுத்திருக்கிறோம். உங்களுடைய
இந்த நன்றி கலந்த பாராட்டும் வாழ்த்துக்களும் எங்களுக்கு மேலும் மேலும் உற்சாகத்தை கொடுக்குது என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை ஒரு முறைக்கு பல முறை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வாழ்க. நன்றி ஐயா. விரைவாக நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த பட்டவகுப்பில் வந்து பேராசிரியர் கற்பவிநாயகி அவங்க துவக்கி வச்சாங்க. 5 நாட்கள் வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. அது 5 மாதங்கள் என்று சொல்ல வேண்டாம், 5 நாட்கள் என்று சொல்ல முடியாது. பேராசிரியர் நன்மணி ஐயா அவங்க வந்து 6 மாதம் வந்து பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. பேராசிரியர் ஆர்எம்ஜே ராமநாதம் ஐயா வந்து 2 முறை வந்து 2 மாதங்கள் வந்து பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. முனிரத்னம் ஐயா, விவேகானந்தன் ஐயா, சத்தியமூர்த்தி ஐயா தலா ஒரு மாதங்கள் வந்து பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்க வந்து 3 முறை வந்திருக்கிறாங்க. பட் 6 நாட்கள் பயிற்சி அவங்க கொடுத்துருக்குறாங்க. நமக்கு அனைவருக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த ஒரு பைபிளில் ஒரு வாசகம் உண்டு, இந்த காரியம் கர்த்தரால் நடந்தது என்று சொல்லுவார். ஒரு பைபிளில் ஒரு வாசகம் உண்டு. அதே போல் இந்த பட்டவகுப்பினுடைய நிகழ்வு என்று சொல்லக்கூடியது வந்து எல்லாமே மகரிஷியினுடைய ஒரு அருள்னாலும் ஒரு ஆசையினால தான் இது தொடங்கிடுச்சு அப்படிங்கிறத எங்களுடைய உள்ளுணர்வு என்பது நன்றாக உணர முடியுதுங்க. செல்வராஜியை வந்து இந்த இதை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கணும்னு சொன்ன பொழுது, பயிற்சி நம்ம என்ன கொடுக்கலான்னு ஆரம்பித்த பொழுதும், அதே போல் ஒரு பட்டவகுப்பு ஸ்டார்ட் பண்ணலான்னு எண்ணங்கள் கொடுத்த பொழுது பேராசிரியர் கற்பவிநாயகம் மதிப்புக்குரிய விவேகானந்தன் அவர்களும் இணைந்து கொண்டு இந்த பயிற்சிக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதே போல் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கலான்னு சொல்லும் பொழுது அருள்நிதி சரவணன் அவர்கள் வந்து அதுக்கு அவங்க ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதே போல் சுரேஷியா வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி கொடுத்ததுனால தான் அந்த பயிற்சி வந்து நம்ம சிறப்பாக நடைபெறுச்சுங்க. அதே போல் ஆசிரியர்கள் வந்து நான் தூங்கிக்கிட்டு தூக்கத்தில் நாராயணனை கூப்பிட்டு ஆசிரியர் புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தூங்கிடுவேன். அவர் நாராயணன் வந்து அவர் தூங்கவே மாட்டார். ஒரு பேராசிரியர் எழுப்பி விட்டு டேட் வேணும்னு சொல்லி ஒருத்தரையாக மாற்றி அங்கே மாற்றி இங்கே மாற்றி ஆசிரியர் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு வரேன். ஆக்சுவலாக நான் இந்த ப்ரோக்ராம் நடத்தினதில் வந்து ஒரு சிரமமும் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு எல்லா அன்பர்களும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டிய. அன்பர்களிலிருந்து அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அது காரணம் நான் இன்னும் நன்றாக உணர்கிறேன். மகரிஷியினுடைய அந்த பூர்ணமான அருளாசி இருந்ததுனால தான் அதை நடத்த முடிந்தது அப்படிங்கிறத என்னால் உணர முடியுதுங்க. அதே போல் இந்த பயிற்சியில் நிறைய அன்பர்கள் பங்கெடுத்து கொண்டால் கூட, நிறைய அன்பர்கள் உதவி செய்திருந்தால் கூட, குறிப்பாக பேராசிரியர் சுரேஷ்குமார் அவர்களை நினைவு கூறுறோம். ஏன்னா அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தாங்க. அறக்கட்டளையில் அங்கெல்லாம் இருந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி கொடுத்ததுனால தான் பயிற்சியை நாங்கள் துவங்க முடிஞ்சது. அதே போல் அருள்நிதி சரவணன் அவர் பிரசாந்த் என்ற ஒரு குக்கர் உங்களுக்கு தெரியும், சிறப்பான உணவு. நான் கூட அவர்கிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் அடுத்த வகுப்புக்கெல்லாம் இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பாடு போடாதீங்க அப்படின்ட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு உணவு கொடுத்தாரு. தேவைதான், பட் இருந்தாலும் அடுத்த முறை உணவுகள் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும், இயற்கை உணவாக மாற வேண்டும் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அவரும் கன்சல்ட் பண்ணியிருக்கிறாரு, டேஸ்ட்டுங்கிறத விட இயற்கை உணவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த வேலை சரவணன் பிரசாந்த் அவங்க வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் அருள்நிதி விவேகானந்தன் அவங்க வெப்சைட் கொடுத்தாங்க. அதில் சில ஐயா சொன்ன மாதிரி நிறைய இடர்பாடுகள் இருந்தது. பட் இருந்தாலும் அதை அவங்க ஓவர் கம் பண்ணிட்டு வெப்சைட் வந்து உண்மையிலே ஹை லெவல், வேர்ல்டு லெவலில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனது. அதாவது அந்த யூடியூப்லேயே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்ட்டு வார்னிங்கு கூட கொடுத்துட்டாங்க. உங்கள் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வெப்சைட் கொடுத்து நம்ம ஆன்மீக இதில் வந்து நம்ம இதுலேயே வந்து நிறைய பேர் அப்ரிசியேஷன், உங்கள் வெப்சைட் வந்து அவ்வளோ அற்புதமாக போய்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அது இந்த பற்றுரையோடு இணைந்து வந்தது வந்து ரொம்ப சிறப்பாக அமைந்தது. அந்த வகையில் விவேகானந்தர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த அறக்கட்டளையில் ஆரிசாமி முருகேசனை அவங்க இருந்து ஒன்றும் சிறப்பாக நம்ம சொல்லும் போதெல்லாம் லெட்டர் அனுப்புறது எல்லாமே அவங்க சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நம்ம நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் ஐயாவுடைய ப்ரோக்ராம் வந்து 1 வீக் ப்ரோக்ராம் இருக்குதுங்க. நாளை வந்து சிறுமொழியில் நடக்குது, திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை வந்து அவினாசி, புதன்கிழமை வந்து திருப்பூர் மங்களம் பிராஞ்சிலிங்க. வியாழக்கிழமை வந்து ஒயஸ்டர்ஸில் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை வந்து பொள்ளாச்சியில் நடைபெறுகிறது. ஒரு நாள் பயிற்சியாக எல்லா சென்டருக்கும் இருக்குது. அங்கு உங்கள் அன்பர்கள் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் முதல் பற்ற வகுப்பு, அடுத்த முதல் வகுப்பு 14/7 அன்று பேராசிரியர் கற்பவிநாயகி அவங்க துவங்கி வைக்கிறாங்க. முதல் பற்ற வகுப்பு நீங்கள் மற்ற அன்பர்கள்ட்ட எல்லாமே சொல்லி அதில் ஜாயின் பண்ணிக்கணுங்க. முடிந்த அளவுக்கு இந்த அன்பர்கள் அனைவருமே அந்த நான் முதல் வகுப்பில் தான் சொன்னேன் ஜாயின் பண்ண போகிறாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு அனைவருமே அதிலிருந்து நம்ம மீண்டும் துவக்கங்கிறதுல வருவோம். 2வது வகுப்புலையும் சேர்ந்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் முதல் வகுப்பில் சேர்வது என்ன இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகுப்பில் அனைவரும் மன்னங்களை நீங்கள் சொல்லிவிட்டு அப்ளிகேஷன்ஸ் அவைலபிள் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட அன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு சொல்லலாம். 21/7 அன்று மௌனம் நடைபெறுகிறது, பேராசிரியர் செல்வின் அவர்கள் நடத்துகிறாங்க. அடுத்து 28/7 அன்று அறிவின் பயணம், அந்த லெஃப்டட் குரூப் அது நடத்துகிறாங்க, எலைட் குரூப் என்று சொல்லலாம், அது நடத்துகிறாங்க. ஆர்எம்ஜி ஐயா வந்து துவக்கி வைக்கிறாங்க. ஆனால் அதனுடைய இன்சார்ஜ் ஃபுல்லாகவே நம்ம உங்களுடைய சார்பாக நான் நன்மணியாட்டு கேட்டிருக்கிறேன். அவங்க தான் அதுக்கு ஃபுல் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முக்கியமாக நான் பல பேராசிரியர்கள் எல்லாருமே என்ன இப்போ தமிழ்நாட்டில் அங்கங்கே பேசுனதில் எல்லா பேராசிரியரும் என்ன சொன்னாங்கன்னா,
தற்சோதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தவத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 கான்செப்ட் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹையர் லெவலுக்கு எல்லாத்தையுமே ரீச் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த அறிவின் பயணம் வந்து முழுக்க முழுக்க தற்சோதனையும் தவத்தினுடைய உயர்வான நிலைக்கும் நம்ம செலுத்துவதாக அதில் கவனம் இருக்கும். அதுபோல தான் ஐயாட்டியும் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்து அதே போல தான் இருக்குது, அந்த வகையில் இருக்குங்க. அதனால் 14ஆம் தேதி முதல் பற்ற வகுப்பும், 28ஆம் தேதி வந்து அறிவின் பயணமும், 21ஆம் தேதி மௌனம் என்பதும் நடைபெறும். வாழ்க வளமுடன். நேரம் உண்மையிலே நாங்கள் 4:45 முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சோங்க. பட் நீங்கள் தான் விடலை, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டீங்க. அதனுடைய விளைவாகத்தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும், அதே போல் இந்த பற்ற வகுப்பு சிறப்பாக நடத்த ஒவ்வொரு மன்னங்களில் இருக்கக்கூடிய பொறுப்பாசிரியர்கள், அரங்காவலர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இந்த பயிற்சியை ரொம்ப சிறப்பாக நடைபெற முடிந்தது. அதே போல் இன்று வந்து நீங்கள் உங்களுடைய அனுபவ உரைகள் என்பது மிகவும் சிறப்பாக இருந்தது. இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஒன்று கேள்விகள் வந்து எழ வேண்டும். அது மட்டும் அடுத்த முறை நீங்கள் கொண்டு வந்துடணும். நேற்று ராதாகிருஷ்ணய்யாட்ட வந்து கேள்விகள் வரணும்னு நானும் ஏதோ ஒன்று கேட்டு அவர் நல்ல ஒரு நோஸ் கட் கொடுத்த மாதிரி எனக்கு கொடுத்தாருங்க. அவர் நான் கூட கேட்டிருக்க வேண்டாம்னு கூட நினைச்சேன் நான். ஏன்னா கேள்விகள் வந்து ரொம்ப குறைவுங்க. அந்த கேள்வி ஞானம் என்பது வர வேண்டும். அது ஒன்று தான் நம்மகிட்ட லேக்ஸில் இருக்குது. அதனால் அடுத்த முறை வந்து நான் அதை நண்மணியாகிட்ட கூட அதை வந்து எப்படி நம்ம குரூப் டிஸ்கஷன் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அனுபவ உரையும் கொடுத்தீங்க, நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. அவர்களின் சார்பாக, நம்மளுடைய எல்லா அன்பர்களின் சார்பாக உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த நிகழ்வு சிறப்பாக நடத்துவதற்கு நம்முடைய தலைவர் அவங்க வந்திருந்தாங்க, அவர்களுக்கு நன்றி. நம்முடைய செல்வராஜ் ஐயா அவங்க எப்போ கூப்பிட்டாலுமே ஒரு நிகழ்வுக்கு அவங்க 2 மாதத்துக்கு முன்னாலே டேட் நான் சொன்ன உடனே புக் பண்ணி வைத்தாங்க. அதனால் ஐயா அவர்களுக்கு நன்றி. அதே போல் வசதியாக சரியாக ராதாகிருஷ்ணனோட ப்ரோக்ராம் வந்து 18வது ப்ரோக்ராமாக அமைந்து கொண்டது. அவர்களும் சிறப்பாக வந்து நடத்தி கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்மணி ஐயா அவங்க எந்த அளவுக்கு நம்மளுடைய மூளையை தூங்கிட்டு இருக்கிற மூளையை டிஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு முயற்சி செய்கிறாங்க. அவர்களுக்கும் நம் நன்றி. இந்த பயிற்சியை துவக்கி வைத்து இந்த 18 மாதங்கள் நடைபெறுவதற்கு மூல காரணமாக முதல் சாவியாக அமைந்த நம்முடைய கற்ப விநாயகர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் ஆரம்ஜி ஐயா நமக்கு மறக்க முடியாது. அவங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல உட்காந்து அந்த 9 மணி தவம் நடத்தினாங்க. நல்ல அது யாருமே உண்மையிலேயே நானே அது மாதிரி விளக்கம் கேட்டதே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இது கொடுத்தாங்க. அதே போல் நம்மளுடைய முனிரத்தினம் ஐயா சென்னையிலேருந்து வந்து கொடுத்தாங்க, சேலத்திலிருந்து விவேகானந்தன் ஐயா கொடுத்தாங்க, சத்தியமூர்த்தி ஐயா அவங்களும் அவங்களுடைய இதை எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்தாங்க. அதனால் அனைத்து பேராசிரியர்களுக்கும் உங்களின் சார்பாக நன்றி அறிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.